ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இப்போ தளபதியோட ஜனநாயகன் திரைப்படத்தை பற்றி ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டுருக்கு, எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நவம்பர் 27 ஜனநாயகன் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் பார்த்தோன்னா மலேசியாவில் நடக்க போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்கு டேட்டோட. ஸோ இது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனால் பார்த்தோன்னா ஆடியோ லான்ச்சுக்கு உண்டான அப்பப்போ நியூஸ் பார்த்தோன்னா நீ வெளியாக தான் செய்யும். ஏன்னா படம் வந்து பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கிறதுனால இந்த நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் அப் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்டேட் கொடுக்குறக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. சரி, ஓகே, ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது அந்த படத்துக்கு நடக்கதா செய்யும், அதில் உதவுற மாற்றம் இல்லை. ஆனால் இதில் பார்த்தோன்னா மலேசியாவில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா, அதுதான் பார்த்தோன்னா இப்போதைக்கு நம்மளால் ஏற்றுக்க முடியாத ஒன்று. ஸோ மலேசியாவில் அப்படின்னா நடத்தக்கூடாதுன்னு அப்படிலாம் கிடையாது. பட் இந்த டைம் பார்த்தோன்னா அது வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஏன் அப்படின்னா இப்போது தளபதி பார்த்தோன்னா அரசியலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டார். ப்ளஸ் பார்த்தோன்னா தளபதியோட லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஜனநாயகன். ஸோ இப்போது இந்த ஜனநாயகன் திரைப்படத்திலேருந்து இந்த டீசர், ட்ரெய்லரு, சாங்கு அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்தோன்னா கண்டிப்பாக பாலிடிக்ஸ்க்காக தளபதி யூஸ் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி இருக்கிறப்போ தளபதியோட ஆடியோ லான்ச் அப்படின்னாலே ஒரு குட்டி மினி மாநாடு தான். அப்படி இருக்கிறப்ப அதை கூட பார்த்தோன்னா கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் இதை பாலிடிக்ஸ்க்காக யூஸ் பண்ணணும். அது பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. அது ஒரு ஆடியோ லான்ச் படம் சம்மந்தப்பட்டது. அப்படி இருக்கிறப்ப அதெல்லாம் தளபதி பண்ண மாட்டார் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். பட் படத்தோட டைட்டிலே பார்த்தோன்னா ஜனநாயகன் அப்படின்னு வச்சுருக்கும்போது ஜனநாயகத்தை பற்றி மக்கள்கிட்ட பார்த்தோன்னா அதிக அளவில் அதை பற்றி பேசுகிறது ஒன்றும் தவறு கிடையாது. படமே பார்த்தோன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஜேனர் தான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்துருந்தோம். அப்படி இருக்கிற ஒரு படத்தை பற்றி பார்த்தோன்னா பாலிடிக்ஸ் பேசுகிறதாகட்டும், இப்போ இருக்கிற கரண்ட் அரசியலை பேசுகிறத பற்றியெல்லாம் பார்த்தோன்னா எந்த தவறும் கிடையாது. அதுவும் பார்த்தோன்னா ஃபேன்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கூடுவாங்க அப்படிங்கிறது தெரியும் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு. ஸோ அதை கூட பார்த்தோன்னா தளபதி ஒரு மினி மாநாடு மாதிரி யூஸ் பண்ணலாம். சில விஷயங்களை பார்த்தோம்னா மக்கள் கூட கொண்டு போய் சேர்க்கறக்கும் பார்த்தோன்னா ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து இன்னொரு இடமாவும் அந்த இடம் இருக்கும். இப்போ மதுரையில் பார்த்தோன்னா மாநாடு நடக்க போதில்லை, அது மாதிரி பார்த்தோன்னா ஒரு இந்த இடத்துலையும் பார்த்தோன்னா ஒரு சில விஷயங்களை தளபதி ஷேர் பண்ணார் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன் திரைப்படத்தில் இப்போ திமுக ஆட்சியில் நடந்த கரண்ட் இஷ்யூஸ் எல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்தோன்னா சீன் பை சீனாக வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சும் கூட பார்த்தோன்னா அரசியலுக்காக யூஸ் பண்ணலாம். அதில் எந்த வித தப்பும் கிடையாது. யாரும் இது வேணான்னு சொல்ல போகிறதும் கிடையாது. ப்ரொடியூசர் ஆகட்டும் யாருமே வேணான்னு சொல்ல போகிறது கிடையாது, ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதை பண்ணுறதுல தவறு கிடையாது. ப்ளஸ் வந்து பேசினாங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக மாறும். அது படத்துக்கு இன்னொரு ப்ரொமோஷனாகவும் மாறும். அதனால் பார்த்தோன்னா இது எந்த விதத்தில் எப்படி பார்த்தாலும் தளபதியோட அரசியலுக்கும் சரி, தளபதியோட ஜனநாயகன் திரைப்படத்துக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தான் முடியும். அதனால் அதை தளபதி பண்ணார் அப்படின்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அதனால் மலேசியாவில் நடத்தாமல் பார்த்தோன்னா தமிழ்நாட்டிலே வழக்கம் போல் பார்த்தோன்னா ஏதோ ஒரு ஸ்டேடியத்தில் நடத்தினாங்க அப்படின்னா ரொம்பவே ஹாப்பி. ப்ளஸ் வந்து தளபதி பார்த்தோன்னா அது அரசியலுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னோட பர்சனல் ரிக்வஸ்ட்டு. அஃபீஷியலாக பார்த்தோன்னா நான் சொல்ல வரல, என்னோட பர்சனல் ரிக்வஸ்ட்டு. ஸோ நீங்கள் யாரெல்லாம் இது விரும்புறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் திறந்து வரப்போகுது.